மாவட்டத்தில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை வழங்காமல் விவசாயிகளை வஞ்சிக்கும் பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை கண்டித்தும் இயற்கை விவசாயி அன்பழகன் மீது பொய் வழக்கு போட்ட மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரணத் தொகையாக 10 கோடி ரூபாய் அறிவித்தது. ஆனால் இந்த தொகை இதுவரை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து மயிலாடுதுறையில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை காலதாமதம் இன்றி உடனடியாக வழங்க வேண்டும். பயிர் காப்பீடு நிறுவனம் நேர்மையான முறையில் இழப்பீடுகளை கணக்கீடு செய்து இழப்பீட்டுத் தொகை மற்றும் பயனாளிகள் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் பயிர் காப்பீட்டு நிறுவனங்களில் தற்போது கணக்கீடு செய்யும் முறையில் உள்ள குழப்பமான நடைமுறைகளில் உரிய மாற்றங்களை செய்திட வேண்டும். பயிர் காப்பீட்டு நிறுவனங்களை அரசு ஏற்று நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் இந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்பாக கடந்த வாரம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய விவசாயி அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளதை திரும்ப பெறவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.